ட்ரக் இந்த பேட்டர்ன் ஆஃப் யூசேஜ், நாட் ஓன்லி திஸ் ட்ரக், திஸ் பேட்டர்ன் ஆஃப் யூசேஜ் வந்து இப்போ பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ்லாம் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது, வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அதிக அளவில் வந்து ஆன்லைனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ஆன்லைன் பொருட்கள் ஆர்டர் பண்ணுறாங்க, ரெகுலராக உங்களுக்கு வந்து போஸ்ட் கொரியர் அந்த மாதிரியான விஷயங்கள் வருது அப்படின்னு கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. இந்த ட்ரக்கை வந்து நீங்கள் வந்து ஸ்மெல் வழியாவோ கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இது வந்து 12 மணி நேரம் போதை இருக்கக்கூடிய பொருள்னாலும் இதில் வந்து சுத்தமாக ஸ்மெல்லே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு பிஹேவியரல் சேஞ்சஸ் வச்சு மட்டும்தான் இந்த விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும். அதில் ஒரு முக்கியமான ஒரு பிஹேவியரல் சேஞ்ச் வந்து அதிக நேரம் ஆன்லைனில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஆன்லைனில் பொருட்கள் ஆர்டர் செய்கிறது, ரெகுலராக கொரியர் போஸ்ட் வர்றது, இது மாதிரியான விஷயங்கள் மூலமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் இதை பயன்படுத்துகிறாங்களா இல்லையான்றதை கண்டுபிடிக்க முடியும். இந்த ப்ரெஸ் நோட்லேயே நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் என்னென்ன மாதிரியான பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இதில் நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து பிஸ்னஸ் செய்கிறவங்க இருக்காங்க, சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கவங்க இருக்காங்க, நல்ல நல்ல பொறியியல் கல்லூரியில் படித்து நல்ல மல்டிநேஷனல் கம்பெனியில் வேலைக்கு செல்லக்கூடிய நபர்களும் இருக்கிறார்கள். இந்த 15 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ கடந்த ஆண்டு வந்து என்சிபி சென்னை ஜோனில் ஜம்பாடா கார்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெண்டார் வந்து பஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து மிகப்பெரிய வெண்டார் பஸ்ட் வந்து இப்போதைக்கு தமிழ்நாட்டில் என்சிபி சென்னை ஜோன் பண்ணியிருக்கோம் நாங்கள். இந்த பர்டிகுலர் கேஸ்ல வந்து the drug is sourced from Germany. ஜெர்மனியில் இருக்கக்கூடிய அஃபீஷியல்ஸ் கூடயும் நாங்கள் கம்யூனிகேட் பண்ணி ஃபர்தராக இதில் இன்வெஸ்டிகேஷன் எப்படி பண்ணுறன்றதை கொண்டு போவோம். இது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கமிங் த்ரூ கொரியர். ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் வழியாக ஒரு நார்மல் கொரியர், ஒரு வெட்டிங் இன்விடேஷனோ இல்லை அந்த மாதிரியான ஒரு புக்ஸ் நடுலையோ வந்து இதை மறைச்சி வச்சு கொரியரில் அனுப்பிச்சு அது வழியாக அந்த மெயின் பர்சனுக்கு ரீச் ஆகும். அதுக்கப்புறம் அதை குட்டி குட்டி குவான்டிட்டியாக பிரித்து இந்தியாவில் பல்வேறு இடங்களுக்கு வந்து அதை உற்பத்தி செய்யணும், அனுப்பி விடுறாங்க. அது எல்லா பார்சல்ஸையும் வந்து அவ்வளோ மைன்யூட்டா வந்து அப்சர்வ் பண்ணி அவங்களால கண்டுபிடிக்கிறது அவ்வளோ பாசிபிலிட்டி கிடையாது. லோக்கல் போலீஸ் லெவல்லையும் வந்து சிந்தட்டிக் ட்ரக்ஸ் நிறையா வந்து அவங்க கேப்சர் பண்ணியிருக்காங்க. LSD, MDMA, கொக்கைன்லாம் கூட பண்ணியிருக்காங்க. பட் ஜென்ரலி வந்து காலேஜஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஹாஸ்டல்ஸ், குறிப்பாக ஹாஸ்டல்ஸ் இருக்கக்கூடிய காலேஜஸ் வந்து இருக்கக்கூடிய ஜூரிஸ்டிக்ஷன் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ரெகுலராக ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். என்ன மாதிரியான பேட்டர்ன் யூஸ் பண்ணி இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது ட்ரக்ஸ் வாங்குறாங்க அப்படின்றது வச்சு, அந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி இந்த ரெட் ஃபிளாக் இண்டிகேட்டர்ஸ் வச்சு நம்ம அரெஸ்ட் பண்ணுறது சம்மந்தமாக நாங்கள் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். இது இந்த ட்ரக்ஸோட வேல்யூ ஒரு 1 கோடி அளவு இருக்கும். ஸ்ட்ரீட் வேல்யூ வந்து 1 கோடி கிட்ட இருக்கும். இந்த ஆப்ரேஷன் வந்து கிட்டத்தட்ட 1.5 மாசத்துக்கு மேல நடந்துட்டு இருக்கு. ஸோ ஆரம்பத்திலேருந்து இறுதி வரைக்கும் நாங்கள் வந்து இமீடியட்டா பிரஸுக்கு வராத காரணமும் அதுதான். ஒரு எந்த லூப் ஹோலும் இருக்கக்கூடாது, முக்கியமான நபர் யாரும் வந்து விடுபட்டுறக்கூடாது, எஸ்கேப் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக முழுமையாக முடித்து இந்தியா அளவில் வந்து இது சம்மந்தப்பட்ட எல்லாருமே நாங்கள் கைது பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் வந்து கரெக்டாக எங்கன்றது சொல்ல முடியாது. ஏன்னா சைமல்டேனியஸாக வந்து பெங்களூர், மும்பை, ஜெய்ப்பூர், சூரத்தில் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த கிங் பின் வந்து சேலத்தில் இருக்கான்றது கேள்விப்பட்டு கடைசி அரெஸ்ட் நடந்தது வந்து சேலத்தில். ஆமாம் ஆமாம். இல்லை அதெல்லாம் இனிமேல் தான் இன்வெஸ்டிகேஷன், ஃபினான்ஷியல் இன்வெஸ்டிகேஷன் வந்து அசெட்ஸ் நாங்கள் இன்னும் கமெண்ட்ஸ் பண்ணல இந்த கேஸில். we were just focusing on seizing the drugs. முதல்ல எல்லா ட்ரக்ஸையும் சீஸ் பண்ணணும், சம்மந்தப்பட்ட நபர்கள் எல்லாருமே கைது பண்ணணுன்றதை முடிவு பண்ணிட்டோம், அதை முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த கட்டமாக வந்து ஃபினான்ஷியல் இன்வெஸ்டிகேஷன், இந்த 15 நபர்களுடைய பின்புலம் என்னது, இந்த ட்ரக் ட்ரேட் மூலமாக என்ன சம்பாதிச்சிருக்காங்க, அதை வந்து முடக்கிறதுக்கு உண்டான ப்ரொசீஜர் ஆஸ் பர் NDPS ஆக்ட் என்னவோ அதை நாங்கள் எடுப்போம்.